அடுத்ததாக நாம் கற்றுக்கொள்வது இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனிடத்தில் சொன்ன ஒரு காரியம். எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து எல்லா நீதியையும் நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்துவின் சீஷர் அல்லாத பலர் அவர் நீதிமான் என்று சாட்சி கொடுத்தார்கள். உதாரணமாக, பிலாத்துவின் மனைவி அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று பிலாத்துவினிடத்தில் ஆள் அனுப்பி சொல்ல சொன்னாள். அதேபோல் பிலாத்து இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன் என்று கூறுவதை நாம் பார்க்க முடியும். இயேசுவினுடைய மரணத்துக்கு பின்பு நூற்றுக்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாயிருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து கூறும்போது நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் என்று கூறினார். நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் கிறிஸ்து நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பின்பு தன்னுடைய சீஷர்களுக்கு காட்சியளித்து மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனங்களிலும் சங்கீதங்களிலும் கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிற அனைத்தும் நிறைவேறிற்று. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல், விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார் என்று எழுதுகிறார். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். இதுவரை நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள்: தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. ரட்சிப்பு மனுஷரால் கூடாதது, தேவனால் கூடும். நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம் நீதிமான்களுக்கு மட்டுமே. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே ஒருவனும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே நீதிமானாக முயற்சித்தால் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து அப்படிப்பட்டவர்கள் சபிக்கப்படுகிறார்கள். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதின் நோக்கம் பாவத்தை அறிகிற அறிவை நமக்கு தர, கிறிஸ்துவனிடத்தில் நம்மை வழிநடத்த. இயேசு கிறிஸ்து எல்லா நீதியையும் நிறைவேற்றினார். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார்.